Hey, hi Chalakutties, welcome back to our channel. இந்த சேனல் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டிராமாக்குள்ள போகலாம். இனி நம்ம என்ன டிராமா பார்க்க போறோம்? அதே என்னோட வாயில நுழையாத பேர் தான் அந்த டிராமா தான். அந்த டிராமாவோட பார்ட் 7 தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வெயிட் பண்ணாம டிராமாக்குள்ள போகலாம். டிராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிச்ச காலத்தை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஸ்கூல் படிச்சுட்டு வெளியே வரான், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் பார்க்கலாம். சரி, அவகிட்ட ஏதோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அப்போ அவங்க அம்மா கிட்ட கால் வருது. ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றான். நீ கிளம்பி ரெடியாயிரா, வீட்டுக்கு வந்துரு, நான் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல, நம்ம அடுத்த வாரமே யூஎஸ் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்கூல்மானா, ஸ்கூல் தானே, நம்ம நின்னுடலாம் ஓகேவா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹீரோவை பார்த்தாரா, அவனுக்கு ஆப்போசிட்ல தான் அவன் நின்றுட்டு இருப்பா. காங்கோயா அங்கேயே இருயா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வர இவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. எப்படி நம்ம போறோமே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கிட்டு வந்தான் பாத்தீங்களா, அதை அங்கேயே வச்சுட்டு அவன் பஸ் ஏறி வந்துட்டான். இப்போ இங்கதான் காமிக்கிறாங்க. எங்க காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அதாவது பிரசன்ட்ல என்ன நடந்தது, நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல, உன்னோட ரொமான்ஸ் ஃபெயில் ஆனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணப்போ நம்ம ஹீரோக்கு போன் வந்துட்டு இருக்கும். ஹீரோயின் பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுருவா ஹீரோவை. ஐயோ அப்படின்ட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இந்த மாதிரி லூசுத்தனமா விளையாடுற வேலை என்கிட்ட வச்சுக்காத, சரியா, பிராங்க் பண்ணாத அப்படின்னு சொல்றா ஹீரோயின். எனக்கு பிராங்கா? நான் ஒன்னும் பிராங்க் பண்ணல, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இப்பவும் சரி 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறான். ஆமா, இது ரொம்ப லாங்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிதானே ஆகணும், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் ஒரு மாதிரி முழிச்சுட்டே இருக்கா. லியோன் கொஞ்சம் மூச்சு விட அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, சரி அப்படின்ட்டு மூச்சு வச்சுட்டு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, நான் இப்பயும் சொல்றேன் அப்பயும் சொல்றேன், எப்பயுமே உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். சரி, உனக்கு பாஸ்ட்ல பிடிக்கலன்னா அது ஓகே தான், பட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை பத்தி நீ பேசக்கூடாதுல்ல, சோ வெயிட் பண்ணி பாரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க கிளம்புறான். இங்க நம்ம இவ்வளவுதான் காமிக்கிறாங்க. யார? நம்ம கிம் மிஸ் தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம பிடி சார் எதிர்க்க வர அவரை பார்த்து இவ்வளவு பார்த்துட்டு இருக்க, அவர் ரன்னிங் போயிட்டு இருக்காரு. இவ பாக்குறது அவர் பார்த்துட்டாரு. அவ இருக்க சைடு திரும்பி பார்த்துட்டு டக்கு நியூட்டன் போட்டு பின்னாடி பக்கமா போயிட்டாரு. என்னது, இப்ப அவர் என்ன பார்த்தாரா இல்ல அவாய்ட் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. சரி, அவரோட ஷூ நம்ம கிட்ட இருக்குல்ல, குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. பட் அவர் போற இடம் எல்லாம் அவரு ஒளிஞ்சு போறாரு. அவர் எங்க இருக்காருன்னு அவளால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பார்த்தா நம்ம இங்க சாங்பில தான் காமிக்கிறாங்க. அவன் கடைக்கு அவன் வெங்காயம் உரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஏதோ ஒரு புயல் காத்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங், யாரோ இருந்து பாக்குறாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு யாரான்னு திரும்பி பார்த்தா நம்ம லியோன் தான் கட்டையை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. சொல்லிட்டுலாம் வரமாட்டியாடி அப்படின்ட்டு அவன் சாங்பில் கேட்க, நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், உன் காதுதான் கேட்கல அப்படின்ட்டு அவன் சொல்றான். கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து வெங்காயம் உரிச்சுட்டு இருக்காங்க. சரி குடுறா, நானும் உரிக்கிறேன் அப்படின்ட்டு இவ்வளவு உரிக்கிறா. உரிச்சவ பார்த்தா வெங்காயம் பூண்டாவே மாறிடுச்சு. நம்ம சாங்பில்ல, நீ வெங்காயம் உரிக்கிறேன்னு தானே வாங்கின, அது எதுக்கிட்ட இப்ப பூண்டா மாத்தின அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி காமிக்கிறான். ஆமால, எப்படி மாறிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் யோசிச்சுட்டு அவளும் அவங்க கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கான். சரி, உங்ககிட்ட நிறைய வெங்காயம் இருந்தா குடுறா, நான் இன்னைக்கு ஃபுல்லா வேலை பார்க்க போறேன் சரியா அப்படின்னு சொல்ல, இதோ கொண்டு வர வெங்காயத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை வெங்காயத்தை கொண்டு கொட்டிட்டு இருக்கான். அவளுக்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்க நம்ம காங்க இருக்கான்ல, அவன் காலையில் நடந்ததே நினைச்சு சிரிச்சுட்டு இருக்கான். அங்கிள் வந்துட்டாரு. என்னடா மூளை குழம்பிடுச்சா என்ன அப்படின்னு சொல்ல, இல்ல இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதே மட்டும் ரிலீவாவும் இருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம அங்கிள் ஆமா உனக்கு ரிலீவா இருக்கும், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு கான்ல கத்திட்டு போக, இங்க நம்ம கிம்மிஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, பிடி சாரை புடிச்சு வச்சு கண்டுபிடிச்சு உட்காந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. சாரி, உங்களை காலையில இருந்து நான் தேடிட்டு இருந்தேன், பட் நீங்க கிடைக்கவே இல்லை அப்படின்னு அவ சொல்ல, ஆமா நம்ம பிரின்சிபல் தான் எனக்கு கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா அவர் டேட் அப்படின்னு சொல்ல வராரு, அதுக்குள்ள பேரை மாத்தி ஏதோ ஊரை மாத்தி அந்த மாதிரி சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு ஐக்கிங் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, நீங்க நாளைக்கு மதியம் ஃப்ரீ தான், என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு மதியமா, என்னாச்சு ஏன் அப்படின்ட்டு அவரும் கேக்குறாரு. பட் நீங்க வாங்க பரவாயில்ல, நம்ம ஒரு நாள் நம்மளுக்கு
ரெஸ்டா இருக்கட்டுமே, நம்ம 2 பேரும் வெளியே எங்கன்னா போலாமே அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம பிடி சாரும் சொல்ல, இங்க நம்ம காங் என்ன பண்றான், நம்ம போனை வச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். என்னடா இன்னும் மெசேஜ் வரலையே யார்கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா நாங்க சாம்பிள் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட போட்டோ அமைச்சுக்கலாம், இங்கதான்டா இருக்கா அவ கடையில அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துதான் இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுறாவளி கிளம்பியது அப்படின்ட்டு அவனும் அவங்க கிளம்புறான். ஹீரோயினும் அங்க சாப்பிட்டுட்டு இருக்கா, இலைய வைக்கிறா, கறியை வைக்கிறா, சாப்பாட்டை வைக்கிறா, மடிச்சு சாப்பிட்டே இருக்கா. அப்போ ஒரு போன் வந்து வேற யாரு, நம்ம பாங்ஜு தான். அதை நம்ம சாங்கில் பார்த்துட்டான். இது யாரு இந்த கிராப் மண்டையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்றான். ஏய் முதல்ல முழுங்கிட்டு பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது அது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி சொல்லாம, நான் இப்போ என்ன சாப்பிட்டேன், கறி தானே சாப்பிட்டேன், ஆனா எனக்கு ஏன்டா வெங்காயம் மட்டுமே வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏய் உன் மண்டையில ஏதோ ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை போட்டு கலர, ஏய் மண்டையே கையிடுறா அப்படின்ட்டு அவளும் திட்டுறான். சரி சரி சாப்பிடு சாப்பிடு, நம்ம காங்கும் வந்துட்டு தான் இருக்கான் சாப்பிட அப்படின்ட்டு நம்ம சாங் சொல்ல, எனக்கு காங்கா அவனை ஏன்டா கூப்பிட்ட, அவனுக்கு எனக்கு ஆகவே ஆக மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு, எடா வண்டியை கைப்புள்ள அப்படின்ற மாதிரி கடகடன்னு கிளம்பி அந்த நொண்டி காலையே நொண்டிட்டு ஓடிட்டா. அவ போயிட்ட பிறகுதான் நம்ம காங்கும் உள்ள நுழையிறான். ஆமா உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை, நீ வரான்னு சொன்னதும் அவ அங்கிருந்து கிளம்பி அப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். நம்ம காங் ஃபேஸுமே எல்லாம் மாறிடுச்சு. சரி ஓகே என்னோட வேலை ஆரம்பிச்சிடுச்சு, என்னோட ஒரு இதுவை நான் கொண்டு வரேன் பாரு அப்படின்ட்டு நம்ம காங் கிட்ட சொல்றான். காங்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அந்த நம்ம காங் பாத்துருப்பான்ல ஸ்டார்டிங் சீன்ல, அதான் நம்ம ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காமிக்கிறாங்க. இவ காங்க பார்த்துட்டு சிரிச்சது எல்லாமே அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. அவ கையில என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க உன்னோட எய்ம் என்ன ட்ரீம் என்னன்னு ஸ்கூல்ல எல்லாம் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்கல்ல கொரியால, அந்த பேப்பர் தான் இருக்கு. அவளும் அதே நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் பஸ் வருது, பஸ்ல ஏறா. ஏறிட்டு பார்த்தா இவன் வந்து மெசேஜா வந்துட்டு இருக்கு. யாரு, பாங்ஜு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட காதல் வந்து கருப்பு காதல், கருப்பு இது அது இது அப்படின்னு சொல்ல, எனக்கு கருப்பு காதலா அப்படின்ட்டு அவளும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் வந்து அவன் லெட்டர்ல நம்ம ஹீரோயின் பாங்ஜுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பா. எல்லா லெட்டருமே ஒரு பிளாக் பேப்பர்ல தான் எழுதியிருப்பா. அது என்ன எழுதியிருப்பான்னா, இந்த கருப்பு கலர் மட்டும் தான் வேற கலருக்கு மாறவே வராது, அதே மாதிரி தான் என்னோட காதல் உனக்கு வேற யாருக்குமே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்ஸ்ல எழுதி கொடுத்துருப்பா. அதெல்லாம் அவன் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்க. அப்ப பார்த்தா அந்த கருப்பு பேப்பர் ஒன்று ஒயிட் கலர்ல மாறிட்டு வருது. ஏய் நீ ஏன் சேஞ்ச் ஆகுற, நீ எல்லாம் சேஞ்ச் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை அழிச்சிட்டு இருக்க. அப்படியே பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாப்ல இன்னொரு ஞாபகம். அது என்னன்னா, அவ காங்க பாத்துட்டு ஓடி இருப்பாள்ல, பட் அங்க போனா அங்க காங்க இருந்திருக்க மாட்டான். சோ அவ கொஞ்சம் டல்லா வந்து நின்னுட்டு இருப்பா. அப்புறம் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டே, அதாவது பாஸ்ட்ல கிளாஸ்ல காமிக்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாப் விட்டு நெக்ஸ்ட் டே இவளும் நின்று ஒரு கிளாஸே பாத்துட்டு இருக்கா. நாங்க சாம்பிள் பாக்குறான். இவ எதுக்கு இங்க பாத்துட்டு இருக்கா அப்படின்ட்டு அவன் கிளாஸ்ல போறான். உள்ள போய் பார்த்தா போர்டுல இருக்கு, இந்த மாதிரி காங் வந்து யூஎஸ்க்கு மாறிட்டான், சோ ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். அதை பார்த்ததுமே அவ கையில அந்த ஃபார்ம் வந்து கீழே விழுது. அந்த ஃபார்ம்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த மாதிரி எங்களோட கனவு அப்படின்ட்டு நம்ம லியாங் ஜூ அண்ட் காங் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இருக்கு. எய்ம் என்னன்னு பார்த்தா அனிமேஷன் டைரக்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இவ அதெல்லாம் நினைச்சிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கா. நான் எந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லைனாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பாங்ஜு மெசேஜ் ஆரம்பிச்சுட்டு இருக்கான். நீ வந்து ரொம்ப மாறிட்ட, இனிமேல் வந்து உனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இடம் கிடையாது அப்படி இப்படின்ட்டு. எனக்கு உடம்பு சரியில்லை, என்கிட்ட வந்து கொஞ்சம் பேச அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீ வரவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அனுப்பிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே என்ன சாங்பீல் கொடுத்த ஐடியா என்னன்னு பார்த்தா, பீச்சுக்கு போற மாதிரி தான் ஐடியா கொடுத்திருப்பான். நம்ம ஹீரோயினும் சாங்பீல ஒரு லுக்கு விட்டுட்டு எட்டி கீழே பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறான். ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு என்னாலாம் வர முடியாதுடா அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னு சொல்ல, நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றான். 2 பேர் இல்ல, நான் இருக்கேன், காங் இருக்கான், அங்கிள் உள்ள தூங்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்ல, அவரு நல்லா ஆண் வாயப்பண்ணு படுத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கும் அவனுக்கும் செட் ஆகாதரா அப்படின்னு சொல்ல, கிம்மும் வரா, கிம் கூட பிடி சாரம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது இல்லடா, எங்க 2 பேருக்குள்ள ஆக்வர்டா இருக்கும்டா அப்படின்னு சொல்ல, ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு, காங் இவன் என்ன சொல்றா தெரியுமா, உங்களுக்கும் அவனுக்கும் ஆக்வர்டா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள சரி வந்து தொலைறோம் வா அப்படின்ட்டு நம்ம சாங்பீல் வாயை பொத்திட்டா. அப்புறம் என்ன, கார்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினையே வச்ச கண் வாங்காம பாத்துட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாகுது, இவன் எதுக்கு இப்படி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி பாத்துட்டு வந்துட்டு இருக்க.
சரி என்ன பண்ண போறீங்க நீங்க அங்கிள், நீங்க ஏன் தூங்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுட்டு இருக்கா. மா என்ன எழுப்பாதமா, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன எழுப்பாதமா, எனக்கு மண்டையெல்லாம் ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப்ல நிறுத்துறாங்க. அங்கிள் வந்து வாந்தி எடுக்க போயிட்டாரு. நம்ம சாங் பீல் ஏதோ வாங்கிட்டு வரேன்னு போயிட்டான். சரிவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நேத்து நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடு ஓகேவா அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு நேத்து நடந்தது மறக்கணும், என்ன நடந்தது நேத்து, நான் உனக்கு கிஸ் பண்ணதா இல்ல உன்னை லவ் பண்ணுன்னு சொன்னேன் அதை மறக்கணுமா அப்படின்னு சொல்ல, எல்லாத்தையும் தான் மறக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. இல்ல நான் மறக்க மாட்டேன், இது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். எனது சந்தோஷமா இருக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கான். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி ஓகே இவன் மாற மாட்டான் போல இருக்கேன்ட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்க போய் பேசிட்டு இருக்கா. என்னாச்சு இவனுக்கு, இவன் என்ன பெரிய மன்மதான் நினைப்பான் இவன் மனசுல. ஐயோ சரி ஓகே, இப்போத்துல இருந்து அவன் இருக்கிற மேல நம்ம கண்டு கூடாது, அவன் மேல நம்ம அட்டென்ஷனா இருக்கவே கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாங் பீலும் ஹீரோவும். சரி ஓகே நான் கார் ஓட்டான்டா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, எதுக்கு எங்களை எத்தனை போய் ஆக்சிடென்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு, நான் ஓட்டுறேன் கூடு அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நீ ஓட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பின்னாடி எங்க போக, அங்கிள் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, தெய்வம் மாதிரி செம ஸ்பீடா வந்து பேக் சீட்ல உட்காந்துட்டு, நான் தூங்க போறேன் நீ கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோயேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு காங்க பாக்க, காங்கும் வண்டியில ஏறி அப்படின்றான். ஏறேன் அப்படின்ற ஒரு ஸ்மைல போட்டுட்டு அவளும் வண்டியில ஏறி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நம்ம பாங்ஜு வந்து மெசேஜ் பண்றான். அதை பார்த்து கொஞ்சம் கடுப்பாக்குறா. அது என்ன மெசேஜ் பண்ணானா, சாரி நேற்று நைட் நான் தெரியாம இவ்வளவு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், ஒரு ஃபார்முலா நம்ம 2 பேரும் ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் ப்ராஜெக்ட் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பான். அதை பார்த்து இவ டல்லா இருக்க, நம்ம ஹீரோ என்ன பண்றான், எனக்கு அதை கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்றான். இவளும் எடுத்து கொடுக்குறா. எனக்கு ஊட்டி விடு பாக்கலாம் அப்படின்னு பாய் தருக்குறான். அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து அவளே சாப்பிட்டுட்டு இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, இது நீயே எடுத்துக்கிட்டா நீ சாப்பிடுவ, இல்லைன்னா நானே சாப்பிட்டு முடிச்சிருவேன் அப்படின்ட்டு அவன் சொல்ல, சரி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, பீச் ஹவுஸுக்கு போயிட்டாங்க எல்லாருமே. செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு நம்ம அங்கிளும் சாங்கிளும் மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான், ஹீரோவும் நீ போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கோயேன், நீ எத்தனை நாள் இங்க இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. நான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் நீ போய்க்கோ அப்படின்ட்டு அவ சொல்ல, இவன் என்ன பண்றான், ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு 2 பேருமே எடுத்து வச்சுட்டு 2 பேருமே ஒன்னா போலாம் சரியா அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் கையை விடு அப்படின்ட்டு, என்ன இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஐயோ கடவுளே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவளும் புலம்பிட்டு இருக்கா. இங்க நம்ம கிம்மோட அப்பா, அதாவது அவரு நம்ம ஸ்கூலோட பிரின்சிபல், அவரு நம்ம பிடி சார் கிட்ட ஏதோ டேட்டிங் போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் கிம்முக்கு கால் பண்ணி, நீ எப்படி ஒரு கூட பிடி சார் வராரா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கா. நீ இல்லாம போர் அடிக்குதுடின்ட்டு, என்னடி காங் கூட இரு அப்படின்னு சொல்ல, எனக்கு அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றா. நீ அந்த பிடிக்கலன்னு சொல்ற வார்த்தையிலையும் ஏதோ ஒரு ஓரமா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவளும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம காங்கும் லியாங்கும் வந்து வந்துட்டாங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு. நம்ம என்ன காங் வந்து எப்படின்னா அங்க வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியாங் வந்து சாங்பேல் கிட்ட சொல்லி 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டா. அங்கிளும் நம்ம லியாங்ஜோ தான் இருக்காங்க. அங்க வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம லியாங்ஜோட ஆபீஸ் இருக்குல்ல, அங்க ஒர்க் பண்ற அந்த பெரிய ஆளும் நம்ம பாங்ஜுவோட செக்ரட்டரி மாதிரி அவரும் என்ன பண்றாங்க இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க ப்ரொடியூசரை மாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்டிருப்பார் போல இருக்கு. அதுக்கு நம்ம லியாங்ஜோட டைரக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லையே இங்க அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு, எங்களோட ஸ்டாஃப்ஸை நாங்க தானே கொடுக்கணும்னு இருக்கு, பட் நீங்க சொல்றத பார்த்தா எப்படி, எப்பவுமே என்னோட ஸ்டாஃப் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு ப்ரொடியூசரா லியாங்ஜோ தான் இருப்பா, அவ எப்பவுமே ப்ரொஃபஷனையும் பர்சனலையும் தனியா தான் பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படி எடுத்துக்கலாம், என்னோட ஆர்டிஸ்ட் பாங்ஜுக்கு பர்சனல் ப்ரொஃபஷனல்னு தனியா பார்க்க தெரியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ வந்து என்ன பண்றன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாங்ஜுவோட ஸ்டுடியோக்கே போய் வேலை பாரு அப்படின்றாங்க. எனது நான் எதுக்கு அவரோட ஸ்டுடியோக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ வந்து அடாப்ட் ஆகிக்கணும் அந்த சீரியஸ்க்கு, சோ நீ அங்கதான் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இவளுக்கும் கடுப்பாயிடுச்சு. அங்க நம்ம சாங்பிலும் காங்கும் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. காங்கு ஒரு துணிலையுமே மீன் வருது. சாங்பில் கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். அவனும் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்க, நம்ம காங் வந்து திரும்பி பார்த்தா ஹீரோயினுக்கான எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தேடிட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு தெரியா, ஒழுங்கா மீன் பிடிக்க தெரியல தவிர இவ்வளவு பிடிக்க தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனும் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சாங்பில் தூரத்துல பார்த்தா
பீச்ல நம்ம ஆஞ்சு தாங்கி 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 நடந்துட்டு இருக்கா. அது ஆஞ்சு தானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் கேட்க, இவன் மீன் பிடிச்சிட்டு இருந்தவன் மொத்தத்தையும் கீழே போட்டுட்டு செம ஸ்பீடா ஓடுறான். அங்க அவன் என்ன பண்றான்னு பார்த்தா, இதோ இங்க இருக்கு ஒண்ணு, இதோ அங்க இருக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அதை எடுக்க போக சொல்ல என்ன எடுக்கிறான்னு பார்த்தா ஏதோ ஒரு உயிரினம் போல இருக்கு. அதை எடுக்கிறா, சீ குக்கும்பர் அப்படின்றா. அதை எடுக்க போக சொல்ல வழிக்கிடுமா, ஐயோ அப்படின்ட்டு போறா. கரெக்டா காங்க அதுக்குள்ள போய் அவ சட்டையை பிடிக்க, ஓகே தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ, நீ எதுக்கு நீ இப்ப இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அங்க இருக்க இடத்துல வந்து இப்போ அலை வந்து ஃபுல்லா வந்துருமா, சோ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல எனக்கு அது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எது அதையா, சீ குக்கும்பரியா அப்படின்ட்டு நம்ம காங்க கேக்குறான். ஆமா அதுதான் பிடிக்கணும். அதான் மீன் அவ்வளவு பிடிச்சிருக்கோம்ல, இதை பிடிச்சி என்ன பண்ண போறோம் அப்படின்னு காங்க கேட்க, இல்ல எனக்கு அதை பிடிச்சதான் ஆகணும், நீ எனக்கு பிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனி அஞ்சு கேட்க, எனக்கு எல்லாம் பிடிக்க முடியாது. ஓ உனக்கு பயமா இருக்கா அதை பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கா. சரி நானே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு அது பார்க்கவே கொழன்னு இருக்கும் போல. அந்த டைம்ல காங் ஃபேஸ பார்க்கணும், ஐயோ கடவுளே கன்றாவி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை ஒரு அடியா பிடிச்சிட்டு நம்ம ஆஞ்சு கேப் காமிக்கிறான், அந்த கேப்ல வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் மாறி மாறி சங்கு அது இது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்பே நிறைஞ்சு போச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ வந்து சரி வா தண்ணி வந்தது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் கூப்பிடுறான். இல்ல எனக்கு வந்து ஒரு ஆக்டோபஸ், பெரிய ஆக்டோபஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஞ்சு கேக்குறா. சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம காங் வந்து தேடிட்டு இருக்கான். ஐயா இங்க வா, இங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஆஞ்சு என்ன பண்றா, அந்த பிடிச்ச மொத்தத்தையுமே ஒரு இடத்துல வச்சுட்டு அதை எடுக்க போறா. இந்த டைம் நான் எடுக்கட்டுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சரி எடுவா அப்படின்ட்டு அவளும் சொல்ல அவளும் போய் புடுங்குறான். இது ஒட்டிட்டு இருக்கு நல்லா ஸ்ட்ராங்கா, என் கூட வந்து ஹெல்ப் பண்ணு காங் அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு காங்கும் போய் பிடிச்சி வெளிக்கிறான். வெளிக்க சொல்ல என்ன ஆகுது, அது பிஞ்சிட்டு வந்து இவங்க போய் பத்துன்னு விழுந்துடுறாங்க கீழே. அப்ப நம்ம ஆஞ்சு வந்து காங் மேலதான் விழுந்திருக்கா. ஆஞ்சுக்கு காங்க பார்த்ததுமே என்ன தோணுது தெரியல, உள்ள ஃபீலிங்ஸ் பறக்குதா பட்டாம்பூச்சி பறக்குதான்லாம் தெரியல. கிட்ட போறா, கிட்ட போய் என்ன பண்ற, டக்குன்னு காங்கோட வாயில கையை வச்சிடறா. கையை வச்சுட்டு தள்ளி விட காங்கும் எழுந்துட்டான். நீ இப்ப என்ன கிஸ் பண்ண தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயா சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்காங்க. அப்ப காங் கூப்பிடுறான், ஆஞ்சு உன்னோட கேப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா அந்த கேப்ல தானே அவன் பிடிச்சது எல்லாமே வச்சிருப்பாங்க. திரும்பி பார்த்தா ஃபுல்லா தண்ணி தான் இருக்கு, கேப்பை காணோம். அது அங்கதான்டா இருக்கும், அங்கதான் இருக்கும், இங்கதான் எங்க இருக்கும் அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு போக, ஆஞ்சு மரியாதை தேடி எடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கத்திட்டு இருக்கான். அவ சொல்லிட்டு அது அங்க இருக்கு, அது அங்க இருக்கு அப்படின்ட்டு அவளும் அங்க இருந்து போயிடுறான். இங்க நம்ம மிஸ் கிம்மையும் நம்ம பிடி சார் இருந்து காமிக்கிறாங்க. கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே எங்க அப்பா கூப்பிட்டதுக்கு கூட போகாம என் கூட வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு வந்து கேட்டுட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ கிம்மோட அக்கா வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி பிடி சாரோட போட்டோ அனுப்பு அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம பிரின்சிபல் வந்து டேட்டிங் போக சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா, அது வேற யாரும் இல்ல கிம்மோட அக்காவுக்கு தான் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதை கேட்டதுமே கிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எங்க அப்பா கேட்டது உங்களை ஹைக்கிங் கூட்டிட்டு போகல, எங்க அப்பா டேட்டிங் போக அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவங்க கிட்ட கேட்டுட்டு டல்லா உட்கார. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ஆல்ரெடி வந்து அங்க வந்துட்டாங்க போல இருக்கு. கார்ல இருந்தவங்க வந்துட்டு நம்ம இவ இருக்கா பாத்தீங்களா கிம், அவளை பூனை நசுக்க சொன்னா அதை போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கா. டொங்கு 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 நடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள வராங்க. வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாக்க, சாங்பில் என்ன பண்றா அவ அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறா. தயவு செஞ்சு அவகிட்ட அதை வாங்குங்க, இல்ல அவளை எங்கன்னா கூட்டிட்டு போங்க, நான் பூண்டை உரிச்சி நசுக்க தான் சொன்னேன், அவ எதுக்கு நானும் அதை கொலை பண்ணிட்டு இருக்கா, தயவு செஞ்சு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, கிம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிடா. வந்துட்டியா அப்படின்ட்டு கிங் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் என்ன, காங் வந்து கொஞ்சம் நசுக்குடா அப்படின்ட்டு அவன் பூண்டை நசுக்க சொல்றான் காங்க. அங்க நம்ம கிம்மும் ஆங்ஜுவும் தான் பேசிட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கான். ஒன்னு சொல்லணும்னா, நானும் பிடி சாரும் உங்ககிட்ட சொன்னல டேட்டிங் போறேன்ட்டு, அது உண்மையே கிடையாது. ஆக்சுவலா எனக்கு தெரியும் காங்க்கு வந்து உன்னை பிடிச்சிருக்குன்ட்டு. சோ என்னால நீ வந்து காங் விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேடி அப்படின்னு சொல்ல, சரி இப்ப யார் உன்னோட மூட ஸ்பாயில் பண்ணது அப்படின்ட்டு வந்து நம்ம ஆஞ்சு கேக்குறான். அதுக்கு நம்ம கிங் என்ன சொல்றான்னு பார்த்தா, நான் வந்து என்னை வந்து ஒருத்தன் வேணான் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது வேணான்ட்டானா, யாரு அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுதான் அப்படின்ட்டு கார்ல நடந்த சீன் வருது. அது என்னன்னா, இவ வந்து அவங்க அக்கா கேட்டிருப்பாள், அவங்க அக்காவுக்கு தான் டேட்டிங் போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து அதுக்காக தான் என் கூட வந்து இவ்வளவு நல்லா ஸ்பெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்படின்லாம் இல்லை, உங்க அப்பா கேட்டதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரி ஓகே, ஏன் நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போக கூடாது
முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் கேட்டிருப்பா. என்னது டேட்டிங்கா அப்படின்ட்டு அவனுக்கு ஷாக் ஆயிருக்கும். போதுங்க சும்மா காமெடி பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம பிடி சார் சொல்ல, இல்ல நான் நிஜமா தான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கும் என்ன பிடிக்கும்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம கிம் சொல்வா. யார் சொன்னது? அப்படிலாம் இல்லையே, எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ட்டு அவன் வந்து மனசுல இருக்கிறத தாண்டி வெளியே சும்மா போய் மாதிரி ஒளறிடுவான். இது தாண்டி நடந்தது அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒண்ணு புரியல, நீ இவர் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்ன? உனக்கு எப்பவுமே அழகா இருக்கவங்கள தானே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆங்ஜி கேட்க, அவரோட ஷோல்டர் அவரோட இதுவும் ப்ராடா இருக்குடி தெரியுமா உனக்கு? அவரோட ஷோல்டரை பார்த்துருக்கியா நீ அப்படின்னு கேட்க, ஷோல்டரை பார்த்தாடி லவ் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஆங்ஜி கேட்டுட்டு இருக்கா. அது என்னன்னு தெரியலடி, அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டே உள்ள வராங்க. உள்ள வந்து சாப்பிட போறாங்க. அப்போ வந்து நம்ம பிடி சார் ஒரு சைடும் அவர் பக்கத்துல ஒரு சேர் காலியா இருக்கு, நம்ம காங் ஒரு சைடு அவர் பக்கத்துல ஒரு சேர் காலியா இருக்கு. நம்ம சாங்பில வந்து அவங்க 2 பேரும் பார்த்துட்டான். நினைச்சேன் சோத்தின்ற நேரம் மட்டும் எப்படிதான் உங்களுக்கு தெரியுதோ தெரியல, கரெக்டா வந்துடுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்ல, நம்ம கிங் என்ன பண்றா, நம்ம பிடி சாரை பார்த்துட்டு போய் அவர் பக்கத்துல உட்காந்துக்கிறான். அப்போ வந்து நம்ம ஆஞ்சுகிட்ட வந்து சொல்லியிருப்பா, ஏன் நீ நம்ம கஷ்டப்படணும், இந்த ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன், சோ இந்த வாட்டி நான் ட்ரை பண்ண போறேன், உனக்கு என்ன உன்னோட ரிலேஷன்ஷிப்ல கஷ்டமா இருக்கா, நீ இந்த டைம் ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா உனக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. சோ அப்ப என்ன பண்றா, நம்ம பிடி சார் பக்கத்துல நம்ம கிம் உட்காந்ததுனால ஹீரோ வந்து சேர் காலியா இருக்கு. சாங்பீல் அது ஏன் இடம் அப்படின்ட்டு நம்ம கிம் கிட்ட சொல்றான், வேற எங்கன்னா போய் உட்காரா அப்படின்ட்டு கிம் சொல்ல, அவன் நம்ம காங் பக்கத்துல உட்கார வரான். பட் உட்காராம போய் அங்கிள் பக்கத்துல உட்காந்துக்கிறான். காங்கும் சேரை எடுத்து லியாங் உட்கார சொல்றான். அவனும் நேரம் லியாங் பக்கத்துல வந்து உட்கார, அப்புறம் என்ன சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. சரி ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே இருக்குமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டே இருக்காங்க, போட்டோஸும் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அது என்ன கனவு அப்படின்னு பார்த்தா, அவளோட அம்மா விட்டுட்டு போற மாதிரி கனவு வருது. அவங்க அம்மா விட்டுட்டு போற அந்த சைம் பக்கத்து சைட்ல அவங்க சித்தியும் போறாங்க, சித்தின்ட்டு அவங்க பின்னாடியும் ஓடுறா. அதே மாதிரி நம்ம பாங்ஜும் போறான் பாத்தீங்களா ஏர்போர்ட்ல, அந்த சீனும் வருது. 3 பேருமே அந்த பெட்டியை தள்ளிட்டு போறாங்களே தவிர திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை பேசல. நம்ம பாங்ஜு போறான்ல, அப்ப என்ன பண்றா, டே பொறுக்கி நாயே அப்படின்றா. யாரு, என்னையவா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பாக்க, ஆமா உன்னதான், இனிமேல் என் கனவுலயும் உனக்கு இடம் கிடையாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படின்ட்டு அவன் முழிக்க, ஓகே கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா நான் காம் தான். நீ எங்க என்னடா பண்ற, என் கனவுல ஏன்டா நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானும் கிளம்பி ஊருக்கு போறேன், என்னெல்லாம் நீ தடுக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போட்டுமா அப்படின்ட்டு திரும்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான். அதோட அந்த கனவுல இருந்து அவ எழுந்துக்கிறான். எழுந்துட்டு பார்த்தா பக்கத்துல யாருமே இல்ல. இவ எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருக்கா. பட் அங்க எல்லாருமே எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே வந்து கிளம்பி சியோலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அங்கிளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம காங்கோட அம்மா தான் கால் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ அங்கிள் என்ன பண்றாரு, பிடி சாரை பார்த்து சீக்கிரமா போங்க, வண்டியை சீக்கிரமா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க நம்மளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கா, எல்லாருமே காணுமே அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா. எல்லாரும் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப யாரோ கதவு திறக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா நம்ம காங் தான். உனக்கு போன் பண்ண ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல நான் போனை வந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எல்லாருமே இல்ல காணும், அதனாலதான். எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்க, அவங்க எல்லாம் வேலைக்கு போனால அதனால சியோலுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு நம்ம காங் சொல்றான். என்னது கிளம்பிட்டாங்களா? அப்ப நம்ம 2 பேரு உனக்கு வீக்கெண்ட் தானே, சோ எனக்கும் எந்த வேலையும் இல்ல, அதனால நம்ம 2 பேரும் பொறுமையா போலாம், இந்த காஃபி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம லியாங்ஜு கனவுல நம்ம காங் கேட்டிருப்போம் பாத்தீங்களா, போகட்டுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப பதில் சொல்றான், போகாத அப்படின்றா. என்னது போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கும் திரும்பி பாக்குறான். அப்படின்ட்டு அவன் காங்க பாத்துட்டு, நீ யூஎஸ்க்கு போனோம்ல, தயவு செஞ்சு போகாத, இங்கே இருக்கியா பிளீஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, ஓகே நீ எடுத்த இந்த முடிவு மாறக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஓகே நம்ம ஹீரோவும் அகைன் பேக் கிஸ் பண்ண, அந்த டைம் அங்க கட் பண்ணி யார காமிக்கிறாங்கன்னா நம்ம பாங்ஜு, அதாவது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்காம கூட போயிருப்பான்ல, அந்த சீன் தான் காமிக்கிறாங்க. அவ கூப்பிட இவன் போயிட்டே இருப்பான். பட் இவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இவன் அழுதுட்டு போயிட்டு இருப்பான். அழுதுட்டு, பாங்ஜு ஒரு 3 வருஷம் நான் கண்டிப்பா நான் வந்து பெரிய ஒரு புக் எழுதிட்டு நாவல் ஆர்டிஸ்ட் ஆயிட்டு நான் வந்துட்டே இருப்பான் அஞ்சு,
கொஞ்சம் வெயிட் பண்ணுவான் அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போய் அவ கண்ணு மறைஞ்சதும் இன்னும் போய் ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் இங்கே முடிக்குது. இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க லவ் லைஃப் போயிட்டே இருக்கும். இப்ப நம்ம பாஞ்சுவால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட அம்மாவால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல. டாடா பாய் பாய்.